அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருளி இருக்கின்ற இந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாக இங்கே நாம் ஒன்று குழுமி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இறைவன் சொல்லக்கூடிய வாழ்க்கை அறிவுரைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தரக்கூடிய நெறிமுறைகளையும் பல்வேறு விதமான செயல்களை கொண்டு இறைவனும் இறை தூதரும் விவரிக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு மனிதனுடைய லட்சியமும் இலக்கும், முஸ்லிமான மூமினான ஆண் பெண் அனைவருடைய இலக்கும் என்னவாக இருக்கும் என்றால், நாளை மறுமை நாளில் இறைவனுடைய சன்னிதானத்தில் நாம் நிற்கின்ற பொழுது அங்கே நாம் எப்படியாவது வெற்றியடைந்த ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுவிட வேண்டும். இறைவனுக்கு முன்பாக இறைவனுடைய சன்னிதானத்தில் நாம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஏதாச்சும் ஒரு வகையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கான வெற்றியை கொடுத்து விட வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய மூமினான முஸ்லிமான மனிதர்களுடைய இலக்காக இருக்கின்றது. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். அப்ப இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் இறைவன் பட்டியலிடுகின்றான். அதனுடைய தொடர்ச்சியாக இறைவன் சொல்லுகின்றான், கல்லா அவ்வாறு இல்லை, இன்னஹும் அர்-ரப்பிஹிம் யௌமைதின் லமஹ்ஜூபுன். சில மனிதர்கள் இருப்பார்கள். இந்த மனிதர்கள் எத்தகைய நபர்கள் என்றால், அந்த நாளில் தமது இறைவனை பார்ப்பதை விட்டும் அவர்கள் தடுக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். சொர்க்கவாசிகளா ஆகணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய எண்ணமும். ஆனால் நாளைக்கு சொர்க்கவாசிகளாக நாம் ஆன பிறகும் கூட சொர்க்கத்தில் உள்ள இன்பங்களிலேயே ஆகச் சிறந்த இன்பம் எது? இறைவன் நமக்கென்று கொடுக்கக்கூடிய மாளிகை ஒரு சிறந்த இன்பமா இருக்குமா? ஊர்லின்கள் ஒரு சிறந்த இன்பமா இருப்பாங்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய சுகபோகங்கள் நமக்கு இன்பமாக இருக்குமா? அல்லது இறைவனை பார்ப்பது நமக்கு இன்பமாக இருக்குமா? அப்படின்ற கேள்விக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பதிலையும் நமக்கு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மூமின்களுக்கு இருக்கக்கூடிய இன்பங்களிலேயே ஆகச் சிறந்த இன்பம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது மறுமையில் தன்னுடைய இறைவனை நேரடியாக பார்க்கிறது தான். இந்த இன்பத்தை பற்றி அவ்வளவு செய்திகள் குர்ஆன் ஹதீஸ்கள்ல என்ன செய்து வருது. ஆனா இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த நாளில் தம்முடைய இறைவனை பார்ப்பதை விட்டும் அவர்கள் தடுக்கப்படுவார்கள். ஒரு காலமும் அவங்களால அந்த இறைவனை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது அப்படின்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா. நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களோடு என்ன செய்ய மாட்டான், பேச மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான். வலஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய கடுமையான ஒரு வேதனை இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சில நபர்கள் இருப்பாங்க. இந்த நபர்கள் எத்தகைய நபர்கள் என்றால், இறைவனால் நிராகரிக்கப்படக்கூடிய நபர்களாக இவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவர்கள் செய்யக்கூடிய பாவத்தை இறைவன் தூய்மைப்படுத்த மாட்டான். இப்படி எந்த ஒரு நல்ல விஷயமும் அவர்களுடைய இறைவனிடத்திலிருந்து அந்த மனிதர்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. அல்லாஹ் பார்க்க மாட்டான் அப்படின்னா அல்லாஹ் கருணையோடு அவர்கள் என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய சிறிய தவறோ பெரிய தவறோ அது இறைவனுடைய கருணை பார்வைப்பட்டு அதை அல்லாஹ் மன்னித்தால்தான் ஒரு மனிதன் என்ன செய்ய முடியும், சுவனத்தில் போய் நுழைய முடியும். ஆனா சில மனிதர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான், சில மனிதர்களோடு இறைவன் பேச மாட்டான், சிலரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுத்தமாக பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றார். அதுல முதல் சில நபர்களை இறைவன் பட்டியலிடுகின்றான். அதுல முதலாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த செய்தி, இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப். இறைவன் ஒரு வேதத்தை இதுதான் உங்களுக்கான வழிகாட்டுதல் என்று கொடுத்த பிறகு
இதுதான் உங்களுக்கான வாழ்க்கை நெறி என்று அல்லாஹ் சொன்ன பிறகு யார் அந்த வேதத்தை மறைக்கிறார்களோ சமணன் கலீலா, அற்பமான விலைக்கு அந்த வசனங்களை விற்கிறார்களோ உலாயிக்கமா யாக்குலூன ஃபீ புதூனிஹிம் இல்லன்னார், அவர்கள் தங்களுடைய வயிறுகளில் சாப்பிடுவது நரகத்தினுடைய நெருப்பு என்று அல்லாஹ் சொல்கின்றார். ஒரு பெரும் பாவமாக இறைவன் சொல்லிட்டு சொல்றான், லாயு கல்லி முகமுல்லாஹு யௌமல் கியாமா வலா யுஸக்கிஹிம் வலஹும் அதாபுன் அலீம். இவர்களை அல்லாஹ் ஒரு காலமும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். இவர்களுடைய பாவத்தை ஒரு காலமும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். இதுல முதல் நபர்களே அல்லாஹ் இதைத்தான் என்ன செய்யறான் சொல்றான். என்னன்னா, யாரெல்லாம் வேதத்தை மறைக்கிறார்களோ, இறைவன் சொன்ன வேதத்தை, இறைவன் கட்டளையிட்டதை யாரெல்லாம் இன்றைக்கு மறைக்கிறார்களோ இவர்களுக்கு மறுமையில் இந்த மாதிரியான தண்டனை. ஆனா இன்றைக்கு நம்ம சமூக மக்களுக்கு மத்தியில நீங்க எடுத்து பாருங்க, இன்றைக்கு இணை வைப்பு என்பது நம்முடைய மக்களுக்கு மத்தியில் அதிகமாக பரவி கிடப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த சமணன் கலிலன் தான். அற்ப விலைக்காக இறைவனுடைய வசனத்தை விற்றதினால்தான் இன்றைக்கு இந்த சமூகம் இணை வைப்பில் மூழ்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஒவ்வொரு வழிபாடுகளாக இன்னைக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கான். கோயில் கட்டுறானா சீர்வரிசை எடுத்துட்டு போ. ஏன்? மத நல்லிணக்கம். இதுல என்ன மத நல்லிணக்கம் வேண்டி கிடக்கு? அதே மாதிரி தர்கா வழிபாடாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும், இறைவன் என்ன சொல்றான்? இப்ராஹிம் நபி சொன்ன செய்தி என்ன நமக்கு? பைனக்கும், உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரு திரை இருக்குது, அதை தாண்டவே முடியாது. அது எப்ப அந்த திரை உடையும் என்றால், ஒரே இறைவனான இறைவனை நீங்கள் வணங்குகின்ற வரை உங்களுக்கும் எங்களுக்கும் எப்போது என்ன இருக்கும்? விரோதமும் குரோதமும் இருக்கின்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம மக்களை பாருங்க, எல்லா விதமான விஷயங்களிலும் இன்றைக்கு மௌலூது ஓதுறதாக இருக்கட்டும், பிதாத் செய்யறதாக இருக்கட்டும், மற்ற அனாச்சாரமான விஷயங்களாக இருக்கட்டும், இன்னைக்கெல்லாம் மாற்று மதத்தினவர்களுக்கு நாங்கள் சளைத்தவர்கள் என்று சொல்லி போட்டி போடக்கூடிய அளவுக்கு, நீ இது ட்ரம்ஸ் அடிக்கிறியா, நான் தர்கால ட்ரம்ஸ் அடிப்பேன் அப்படின்றாங்க. நீ 50 பவுன் போட்டு பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணுவியா, நான் 100 பவுன் போட்டு பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணுவேன். இப்ப அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, மார்க்கம் என்ன சொல்லுது, இதெல்லாம் தூக்கி ஓரமா வை. நான் என்ன செஞ்சாலும் மார்க் அடிப்படையில தான் செய்வேன். தர்காவுக்கு போனாலும் ஆலிம் சாந்து தான் மௌலூத் ஓதும், நான் ஓத மாட்டேன். இறந்தவருக்கு பாத்தியா ஓதுனாலும் நான் ஓத மாட்டேன், ஆலிம் சாந்து தான் ஓதும். ஆலிம் சாந்து தான் அதான் மார்க்கம் அவங்களுக்கு. அப்ப அல்லாஹ் சொல்லுகின்றான், யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை அற்ப விலைக்கு விற்கிறார்களோ இவர்களை ஒரு காலமும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவர்களை பற்றி அவர்களிடத்தில் பேச மாட்டான். அவர்களை ஒரு காலத்திலேயும் தூய்மைப்படுத்த மாட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான். எனவே இது போன்ற விஷயங்களில் இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். இறைவன் சொல்லக்கூடியது, இந்த குர்ஆனை சிந்தியுங்கள், இதிலே முரண்பாடுகள் இல்லை, இதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை, உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டி இந்த குர்ஆன். இதை நீ படின்றான்ல, நீ எடுத்து படி. அல்லாஹ் உனக்குண்டு ஒரு அறிவை கொடுத்துருக்கான்ல, உனக்குண்டு ஒரு ஆற்றலை கொடுத்துருக்கான்ல, அதனால நம்மள அல்லாஹ் படிக்க சொல்றோம். எனவே எல்லார் சொல்வதையும் மூடத்தனமாக நம்பாம, குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கிறது, இறைவனும் இறை தூதரும் என்ன சொல்கிறார்கள் என்று பார்த்து நம்முடைய மார்க்க விஷயங்களை அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் அருள் செய்வானாக. வாக்குறுதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.